Hello everyone, welcome to SSK Defense Coaching Center. So Army posting நிறைய vacancies வந்து announce பண்ணியிருக்காங்க for general duty and tradesman, clerk posting and nursingகாக announce பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிலபஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ எடுக்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பற்றி எடுக்கலாம். ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் மாதிரி வினாத்தாள்கள் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which country owned the maximum number of medals in 2016 Olympics? Options are United States of America, option B China, option C Russia, option D Great Britain. அதாவது 2016 ஒலிம்பிக்கில் அதிகபட்ச பதக்கங்களை வென்ற நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ மொத்தம் 46 பதக்கங்களை வென்றிருக்கு. Then go for the second question. Green revolution in India has been successful in case of options are wheat, option B sugarcane, option C rice, option D mustard. இந்தியாவில் பசுமை புரட்சி வெற்றிகரமாக எங்கு உள்ளது, அதாவது எந்த தானியத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து wheat. இதுதான் சரியான விடை. Then go for third question. The term apartheid is referred to. Options are racial discrimination, option B religious discrimination, option C linguistic discrimination, option D political discrimination. அதாவது நிறவெறி என்ற சொல் இந்த கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எதில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறவெறி அப்படின்னா சரியான விடை வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். Then go for fourth question. Macbeth is a famous drama written by which author? Macbeth is a famous drama written by which author? Options are Tolstoy, option B Shakespeare, William Shakespeare, option C Hemingway, option D none of this. So மேக்பெத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எந்த எழுத்தாளர் வந்து எழுதுனாங்க? இந்த ட்ராமா, இது வந்து ஒரு ட்ராமா, இது வந்து எந்த எழுத்தாளர் எழுதுனாங்க அப்படின்னா சரியான விடை வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். தென் கோ ஃபார் ஃபிஃப்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர்ஸ் originates from Amarkantak? Which of the following rivers originates from Amarkantak? Options are Son, option B Godavari, option C Mahanadi, option D Narmada river. அதாவது இங்கே கீழே கொடுத்துருக்கிற நதிகளில் எந்த நதி வந்து அமர்கண்டில் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து நர்மதா ரிவர். Then go for sixth question. Which is the largest man-made lake? Options Ular, option B Silka, option C Uday Sagar, option D Govind Sagar. அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரி எங்கே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து கோவிந்த் சாகர். இதுதான் சரியான விடை. Then go for seventh question. What is the duration of 0 hour in Lok Sabha? லோக் சபாவில் 0 hour கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் வந்து 2 hours, ஆப்ஷன் பி 1 hour, ஆப்ஷன் சி half an hour, ஆப்ஷன் டி none of this. சரியான விடை வந்து half an hour, 30 minutes. இதுதான் சரியான விடை. Then go for next question. The UNO came into existence in the year. The UNO came into existence in the year. Year வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 7942, ஆப்ஷன் பி 1945, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1950. எந்த ஆண்டில் யுஎன்ஓ அப்படின்றது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து 1945. Then go for next question.
the name Dakshin Gangotri is associated with which of the following? இங்கே கீழே கொடுத்துருக்கிற இந்த பெயர்களில் தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்றது எதனோட தொடர்புடையது, எந்த பெயரோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ராமேஸ்வரம், ஆப்ஷன் பி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி அண்டார்டிகா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். சரியான விடை அண்டார்டிகா. Then go for next question. India is not a member of which of the following? Options A ASEAN, option B SAARC, option C NAM, option D none of this. பின் வருவனவற்றில் இந்திய உறுப்பினராக யார் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த பெயரில் யார் வந்து இந்திய உறுப்பினராக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை ஆசியன். Then go for next 11th question. Which is the longest river in the world? உலகின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ அமேசான், ஆப்ஷன் பி ஓல்கா, ஆப்ஷன் சி நைல், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். சரியான விடை நைல் தான் இதுக்குண்டான சரியான ஆன்சர். தென் அடுத்த கேள்விக்கு போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் டெவலப்டு பை இந்தியா indigenously? Options are BrahMos, option B Chetak, option C Astra, option D Tejas. இந்தியா உள்நாட்டில் உருவாக்கிய ஒலி போர் விமானத்தின் பெயர் என்ன? ஸோ சரியான விடை வந்து தேஜஸ். இதுதான் சரியான விடை. தென் அடுத்த கேள்வி. லோத்தல் இஸ் எ ஹிஸ்டாரிக்கல் சைட் ஆஃப். லோத்தல் அப்படின்றது ஒரு வரலாற்று தலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ரிக் வேதிக் ஏஜ், ஆப்ஷன் பி அயன் ஏஜ், ஆப்ஷன் சி வேலி ஏஜ், ஆப்ஷன் டி குப்தா ஏஜ். சரியான விடை வந்து வேலி ஏஜ், அதாவது பள்ளத்தாக்கு வயது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. வாட் இஸ் த கரன்சி ஆஃப் ஆஸ்திரேலியா? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆஸ்திரேலியன் டாலர், ஆப்ஷன் பி ஈரோ, ஆப்ஷன் சி ருபி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ நம்மளுடைய கேள்வியிலேயே விடை இருக்கு. ஆஸ்திரேலியனுடைய கரன்சி அதை என்ன பேர்ல அழைப்பாங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர். அடுத்த கேள்வி. Who among the following is not a recipient of Bharat Ratna? Options are Rajiv Gandhi, option B J.R.D. Tata, option C Mother Teresa, option D none of this. பின் வருவனவற்றில் யார் பாரத ரத்னா விருதை பெற்றவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா none of this, யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட். The largest desert in the world is option A Kalahari, option B Sahara, option C Atacama, option D none of this. The largest desert in the world. Desertனா பாலைவனம் நம்மளுக்கே தெரியும். ஸோ பெரிய பாலைவனம் உலகத்தில் எங்கு உள்ளது? சரியான விடை சஹாரா. அடுத்த கேள்விக்கு போகலாம். சந்தோஷ் ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித், அதாவது சந்தோஷ் கோப்பை சொல்லுவாங்க, இது எந்த விளையாட்டோடைய தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ வாலிபால், ஆப்ஷன் பி கிரிக்கெட், ஆப்ஷன் சி ஃபுட்பால், ஆப்ஷன் டி போலோ. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், கால்பந்துன்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய தான் சந்தோஷ் ட்ராஃபி, சந்தோஷ் கோப்பையை கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி. Who was the first president to be elected unopposed? Option A V.V. Giri, option B Neelam Sanjeevi Reddy, option D Dr. Rajendra Prasad, option D none of this. அதாவது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான விடை நீலம் சஞ்சீவி ரெட்டி. அடுத்த கேள்வி. மைசூர் இஸ் ஃபேமஸ் ஃபார். மைசூர் இதில் கீழே கொடுத்துருக்குல எது ரொம்ப ஃபேமஸ்
Option A silk, option B jute, option C grapes, option D zinc. So சரியான விடை silk. பட்டுக்கு பேர் போனது மைசூர். Then final and last question, who was the first president of the United States of America? Option A George Washington, option B JF Kennedy, option C Abraham Lincoln, option D none of this. So correct answer is அதாவது ஐக்கிய அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சரியான விடை வந்து ஜார்ஜ் வாஷிங்டன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.